ஞாயிற்றுக்கிழமை ஹலோலியின் இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆயுஷ் ஆயுர்வேதிக் 146 வெஸ்ட் கோஸ்ட் ரோட். கேரளாவில் வழங்கப்படும் ஆயுர்வேத சிகிச்சையினை இங்க சிங்கப்பூர்ல வழங்குறாங்க ஆயுஷ் ஆயுர்வேதிக். அவங்களோட தொலைபேசி எண் 6398-045-6398-0415. அடுத்த இடம் பெறவிருப்பது ஆதரவாளர் செய்தி. வணக்கம் மோகன். வணக்கம் ராசி. மோகன், நீங்க ஆயுஷ் ஆயுர்வேதிக் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? எதனால நீங்க அங்க போக ஆரம்பிச்சீங்க? கீழே குனிஞ்ச ஒரு பொருள் எடுக்கும் போது இடுப்பு பிடிச்சுக்கிட்டு திடீர்னு அந்த வலி ரொம்ப பொறுக்க முடியல. ஏந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அப்படியே அந்த பிடிச்சும் போது அப்படியே படுத்துட்டேன். அவ்வளவு ரொம்ப வலி இருக்கும்போது ஆயுஷ்க்கு நான் டாக்டர் அஜித்க்கு நான் போன் அடிச்சேன். சோ அவர் சொன்னாரு உடனே இப்ப நான் சொன்னேன் என்னால நடக்க கூட முடியல, எப்படி வருது? அவர் சொன்னாரு தெரப்பி கொடுத்தாரு. 2 மாதிரி தெரப்பி, ஒரே நாள்ல 2 மாதிரி தெரப்பி கொடுத்தாரு. இந்த மசாஜ் மாதிரி ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு அந்த ஒரு மாதிரி பொட்டலங்களை வச்சு அந்த ஒத்தனம் கொடுக்குற மாதிரி செஞ்சாரு. அதே தெரப்பி 3 நாள் செஞ்சோம். நான் கொஞ்சம் வெயிட் அதிகம், எனக்கு ரொம்ப முதுகு பிடிச்சும் போது அந்த குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலிக்கும். ஒரு 2-3 வாரமா வலிக்கும். ஆனா இவரோட அந்த தெரப்பிஸ் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. 3 நாள் தெரப்பி முடிஞ்சு 4வது நாள் அந்த வலி போயிட்டு அந்த இடமே தெரியல. அதான் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியல. அதாவது பொருளை தூக்கும் போது, கனமான பொருளை தூக்கும் போது நீங்க உட்கார்ந்து தூக்கல. அதான் கரெக்ட். இது கனமான பொருளே இல்ல சார், அதான் அந்த காமெடி. கீழே ஒரு துணி கிடந்துச்சு. சரி, அத சட்டுன்னு குனிஞ்சு எடுத்தால எங்கேயும் வந்துச்சுன்னு தெரியல, ஒரே பிடிச்சுக்கிட்டு. இப்ப நீங்க தொடர்ந்து ஆயுர்வேதிக் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க உடலுக்கு? வாரம் நான் எடுத்துக்கிருக்கேன். எங்க அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். அவங்க வாரம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கால் அந்த வலி இருக்கு, நிறைய வீங்கிடும் கால். அப்பப்ப டாக்டர் சிகிச்சை கொடுத்தாங்க. மருந்து ரொம்ப நல்ல வேலை செய்யுது. கொடுத்த 2 வாரத்திலேயே அந்த சோழன் கால் அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. ஆயுஷ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க மோகன் நீங்க? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது, நிறைய வச்சு தெரப்பி போகும்போது அங்க உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பேஷண்ட் வருவாங்க. சில பேஷண்ட் நடக்க கூட முடியாது. டாக்ஸில இருந்து அவங்க நடக்க முடியாம ஒரு ஆளோட ஹெல்ப் குள்ளார. ஆனா 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்க சொந்தமா அனுப்பிட்டு போவாங்க. அது ஒரு மிராக்கிள் மாதிரி எனக்கு தெரியுது. நல்லதுங்க மோகன், இதற்கு பேசினதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஓகே ரவி, தேங்க்ஸ். 6000 வருஷத்துக்கு மேல பழமையானது ஆயுர்வேதம். அதனால பயனடைஞ்சவங்கள்ல நானும் ஒருத்தி. அவசப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க ஆயுஷ் ஆயுர்வேதிக். எனக்கு முறையான ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்தாங்க. இப்ப எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதுக்கு காரணம் 25 வருஷம் அனுபவம் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர் VC அஜித் குமாரும் அவருடைய தெரபிஸ்டும் தான். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆயுஷ் ஆயுர்வேதிக் போக சொல்றேன். ஆயுஷ் ஆயுர்வேதிக் 146 ரேஸ் கோர்ஸ் ரோட். தொலைபேசி எண் 63980415. ஹலோ ஒலி. அடுத்த இடம் பெறவிருப்பது ஆதரவாளர் செய்தி. வணக்கம் நேயர்களே. கடிசூலம் அல்லது இடுப்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி என்று பலவிதமான வலிகளுக்கு காரணம் வாயு ஒன்றே. வலி என்ற அறிகுறி வாயுவின் சீற்றம் இல்லாமல் ஏற்படாது. உடலில் எந்த அங்கத்தில் வலி தோன்றினாலும் அதற்கு காரணம் வாயுவின் சீற்றம்தான். இடுப்பு வலியும் வாயுவின் சீற்றத்தினால் மட்டும் ஏற்படும் நோய்தான். சிகிச்சை வாயுவின் சீற்றத்தை கட்டுப்படுத்துவதே ஆகும். இன்று இடுப்பு வலியால் அவதிப்படுவோர் பல பேர். வலி இடுப்பில் இருந்து ஆரம்பித்து கால் வரை பரவி காலை இடுப்பது போல் வேதனை தோன்றும். கீழே குனிவதோ உட்காரவோ முடியாமல் படுத்த படுக்கையாய் இருப்பார்கள். ஒரு பக்கம் திரும்பி படுக்க கூட இவர்களால் முடியாது. ஆங்கில வைத்தியத்தில் உடம்பை குறைத்தால் வலி குறையலாம். எலும்பு தேய்ந்து விட்டதால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிசியோதெரபி செய்தால் வலி குறையலாம். சிலர் இதற்கும் ஒருபடி மேல் போய் ஆபரேஷன் தான் ஒரே வழி. இப்படி பலவித கருத்துகள். இடுப்பு வலிக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கஷாய மருந்துகள், நெய் மருந்துகள், மருந்து தைலங்கள் போன்றவை ஏராளமாக உபயோகப்படுத்தி வாயுவின் சீற்றத்தை கட்டுப்படுத்துவதுதான் சிகிச்சை. உடம்பில் மருந்து தைலங்கள் தேய்ப்பது ஒரு முக்கியமான சிகிச்சை. தைலங்கள் இளம் சூடில் உடம்பு முழுவதும் பிழிவதும் பிழிச்சல் என்று அழைக்கப்படும் ஒரு சிகிச்சை முறை. இவ்வாறு தைலங்கள் பிழிந்து உடல் முழுவதும் வியர்வை வெளிப்படுத்தும் வரை மூலிகளால் செய்யப்பட்ட கிழிப்பொட்டலங்களை கொண்டு சூடாக ஒத்தனம் கொடுப்பது பொடிக்கிழி என்ற சிகிச்சை முறையும் இதற்கு நல்ல நிவாரணம். மிக கடுமையான இடுப்பு வலியில் வஸ்தி என்னும் எனிமா சிகிச்சை கையாளப்படும். இப்படி பலவிதமான இடுப்பு வலிகளுக்கு பலவித சிகிச்சை முறைகளும் ஆயுர்வேதத்தில் கையாளப்படும். நன்றி, வணக்கம் நேயர்களே. அவ்வாறு கூறியவர் ஆயுஷ் ஆயுர்வேதிக் நிறுவனத்தின் திரு அஜித் குமார்.
அவருடைய அந்த பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நேரடியா போய் கேட்கலாம். நீங்க அவரை சந்திக்கலாம். நீங்க 146 ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அவர் அங்கதான் இருப்பாரு. 6000 வருஷத்துக்கு மேல பழமையானது ஆயுர்வேதம். அதனால பயனடைஞ்சவங்கள்ல நானும் ஒருத்தி. அவசப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க ஆயுஷ் ஆயுர்வேதிக். எனக்கு முறையான ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்தாங்க. இப்ப எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதுக்கு காரணம் 25 வருஷம் அனுபவம் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர் VC அஜித் குமாரும் அவருடைய தெரபிஸ்டும் தான். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆயுஷ் ஆயுர்வேதிக் போக சொல்றேன். ஆயுஷ் ஆயுர்வேதிக் 146 ரேஸ் கோர்ஸ் ரோட். தொலைபேசி எண் 63980415. ஹலோ ஒலியின் இந்த பகுதியை வழங்கியோர் ஆயுஷ் ஆயுர்வேதிக் 146 ரேஸ் கோர்ஸ் ரோட். கேரளாவில் வழங்கப்படும் ஆயுர்வேத சிகிச்சையினை இங்க சிங்கப்பூர்ல வழங்குறாங்க ஆயுஷ் ஆயுர்வேதிக். அவங்களோட தொலைபேசி எண் 63980415 63980415. ஆயுஷ்.